கல்வி என்பது அறிவிற்கானது நிலை மாறி வேலை வாய்ப்புக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மனித குலத்திற்கு நல்லதா சுவாமி? நல்லதுமா இன்னைய காலத்துக்கு. ஏன்னா இப்போ அறிவுக்கு படிடான்னு உங்கள் பையனை படிக்க வச்சுக்கணும்னா பொழப்பு எல்லாம் சுற்றுவோம். ஆமாம், இல்லையா? கார்பரேஷன் ஸ்கூலில் எத்தனை போய் சேர்த்துலாம் நல்ல படிப்பு சொல்லி தருவாங்க. ஆனால் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, துட்டு கிடையாது. 10 லட்ச ரூபா கட்டி 1ஆவதுலேயே சேர்க்குறேன்னு. அப்போ ஏன் தமிழா தமிழா தமிழ் சுற்றுதான் தமிழான்னு பேசின்னுக்கிறான். ஆனால் குழந்தை போய் அப்பா அண்ணா பலான்னு ஒரு ஆட்டை கொடுக்குறான். தாடின்னு கூப்பிடணும். மேடையில் மட்டும் தமிழை பற்றி பேசுகிறான். ஆனால் புள்ளக்கிட்ட சொல்கிறான் இங்கிலீஷில் பேசணும். அதுக்கு தான் 10 லட்சம் கட்டணும் ஒன்று 1ஆவதுலேயே சேர்க்கறதுக்கு. இன்னும் நீ படிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோடி செலவு பண்ணணும்னு தெரியல அப்படின்றான். அப்போது படிப்புன்றது வயிற்று பசிக்காக படிக்கிறதாகி போச்சு, அறிவுக்காக படிக்கிறது இல்லை. இல்லையா? அதனால அந்த படிப்பு இன்னைய காலத்துல படிக்கலைன்னா திறமைக்கு எங்கேயும் வேலை கிடையாது. இல்லையா? முட்டாளா இருந்தா கூட அவன் படிச்சு சர்டிஃபிகேட்ல பார்த்து வேலை கொடுக்குறான். அவன் அறிவாளியா முட்டாளான் தேர்ந்தெடுத்து வேலை கொடுக்கறது இல்லை. அதனால படிப்புக்கு அவசியம். முட்டாள் படிப்பு தான், ஆனா தேவையாச்சு. அது எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் வேலையில சுத்துறான்னு. அதனால படிச்சால் மட்டும்தான் வேலை. அதனால இந்த காலம் அப்படிதான் போகும். தற்போது ஆண்டிகள் அரசர்களாவதும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் அமர்த்தப்படுகிறார்கள். முற்றும் துறந்த ஆண்டிகள் அரசனாவது ஏற்புடையதா சாமி? முற்றும் துறந்த முனிவர்கள் ஆட்சியில வரவே முடியாது, எந்த காலத்திலுமே வர முடியாது. ஏன்னா முற்றும் துறந்தவனுக்கு ஒரு ஆட்சியே கிடையாது. அவன் தான் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கு எதுக்கு ஆட்சி? முற்றும் துறந்தவனுக்கு ஆட்சி கிடையாது. முற்றும் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போவான். முற்றும் துறந்தவன் ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த ஒரு ஆட்சியை விட்டுட்டு வந்தார் பத்திரகிரி, உஜினி நாட்டினுடைய பேரரசன். அப்படியாப்பட்டவன் அந்த அரசபையை தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் பின்னாடி கோவணம் கட்டின்னு வந்தான். அப்போ மன்னன் முற்றும் துறந்தவன். ஆட்சி தேவையில்லை, நாடு தேவையில்லை, மொழி தேவையில்லைன்னு வந்தான் மத்திய பிரதேசத்துல இருந்து. ஆனா இன்னைக்கு முற்றும் துறந்தவன் யாருமே ஆட்சிக்கு போக முடியாது. முற்றும் துறந்த அவனுக்கு எதுக்கு ஆட்சி? அவனுக்கு எதுக்கு அரசியல்? அவனுக்கு எதுக்கு எலெக்ஷனு? எல்லாம் ஓனன்றவனுக்கு தான் ஆட்சிக்கு போக முடியுமா? முற்றும் திறந்தும் ஆட்சிக்கு போக மாட்டான். முற்றும் திறந்து எவன் சிவங்கோயில் ஓரம் உட்காந்துப்பான். தனக்கான துணையை தானே தேர்ந்தெடுப்பதில் சமுதாயம் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுகிறது. அது சரியா சுவாமி? தப்பு. ரைட். 50-50. ஆமா, தேர்ந்தெடுத்துக்கலாம், ஆனா தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன் தெரியுமா? இப்ப உங்க பொண்ணு இருக்குது. உங்க பொண்ணு எப்படி வாழணும்னு நீங்க அது பிறந்ததுன்னு ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்ல, நம்ம பொண்ணு இப்படி எல்லாம் வாழணும், இப்படி எல்லாம் படிக்கணும், இப்படி எல்லாம் அது கணவன் அமையணும் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனா உங்க பொண்ணு தானா சுயமா நான் தேர்ந்தெடுத்துக்கிறேமான்னு எவனையோ ஒருத்தனை புஷ்ணு வந்து ஏத்துப்பியா? முடியுமா? முடியாது. அடுத்தவன் ஏத்துக்கினா என் மனசு ஏத்துக்கும். ஆனா என் பிள்ளை ஏத்துக்கினா என் மனசு தாங்காது. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் ஒரு யோகம் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப அந்த புள்ள செய்யறது தவறு இல்ல? தப்பு தானே? அப்ப ஏத்துக்க முடியாது தானே? அப்ப சரிதான் நான் சொன்னேன். அதே நேரத்துல 50-50 அப்படி கிடையாது. அந்த 50 இப்போ உன் பொண்ணு எப்படி எல்லாம் வாழணும்னு ஒரு யோகம் பண்ணி ஒரு நல்ல கணவனை பார்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்லா வாழுது. இது சந்தோஷமான விஷயம். அதே நேரத்துல சில தாய் தகப்பன் கணவன் என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு இவங்களால அதுங்களுக்கு சொத்து சோகம் சேர்த்து வைக்க முடியலன்னாலும் பெண் வீட்டுக்காரனாண்ட போய் அவனை அடிமையாக்கி அவனை அழிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கொடு, இவ்வளவு கொடு, எத்தனை சவரம் போடு. நீ பெத்த பிள்ளைக்கு போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லிட்டு உன் புள்ள அவனுக்கு பிறந்த மாதிரி ஆயிட்டாதா? யோசித்தியா ஒரு நேரமானா? நீ பெத்த பிள்ளைக்கு உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, தப்பு இல்லை. ஆனா அடுத்தவன் போய் பொண்ணு வீட்டுக்காரனாண்ட போய் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணு இல்லைன்னா வானான்றிய, தப்பு இல்லையா அது? அப்ப அந்த பொண்ணு சொல்லுது இப்படிப்பட்டவன் கல்யாணமே வானா, இப்படி கேட்காதவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லதானே? அப்ப அது சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா சுவாமி, எவ்வளவு பெரிய விளக்கம் சாதாரணமா சொல்லிட்டீங்க. திருமணத்துல ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்க. ஆமா. அப்ப பெண் எதுவும் நம்ம பண்றது கிடையாது. அது ஏற்பா இல்ல ஆணாதிக்கத்தை குறிக்கிறா? யாருமா சொல்லுது பண்ணலன்னு சொல்லிட்டு? ஆணுக்கு பெண் எதுவும் பண்ணல. மெட்டி யார் போட்டுக்கிறான்? ஆம்பளையா போட்டுக்கிறான்? இல்ல, ஆண் காலில் மெட்டி யார் போடுறது? பெண்கள் தான் போடுறாங்க. பெண்ணு தானே போடுற. அப்போ இவனையே போட்டுடுறான். ஆனா அதை கழட்டி வச்சிடறான். இது எல்லாத்தை விட இவன் தாலி கட்டினது
இவன் தாலி கட்டினான் ஒரு பெண்ணு கழுத்துல, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. தாலி கட்டின பெண்ணு எந்த பெண்ணாவது என் புருஷன் கட்டின தாலி தொகுதுன்னு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல முதல்ல 3 மாசம் வரைக்கும் தான் இப்ப வந்து 3 நாள் கூட இல்ல சார். 3 மாசம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. 3ஆவது மாசம் தட்டாங்கையில கொடுத்துட்டு செயினை வாங்கி மாட்டின்னு வந்துருவாங்க. அப்ப தட்டாங் கட்டின தாலி தான் தான் கழுத்துல இருக்கிறது, புருஷன் கட்டின தாலியே இல்லை இல்லையா? இது நாகரிக உலகம்ன்றாங்க. ஆனா இதெல்லாம் கூட மாத்திடலாமா? இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு 1000 பேர் எதிர ஒரு ஆம்பளை சிங்கம்ன்றவன் ஒரு இது மேல அம்மிக்கல்லு மேல பெண்ணுடைய காலை வைக்க சொல்லி அந்த காலை பிடிக்கிறானே, அதுக்கு சமம் இந்த தாலி கட்டுறதுதான் பெரிய விஷயமே. ஒரு நாள் தான் சாமி காலை பிடிப்பாங்க. ஒரு நாள் தான் அவங்க கூட தாலி கட்டினா, டெய்லியா கட்டினுக்கிறான். எல்லாமே ஒரு நாள் தான், ஒரு நாள் கால் பிடிக்க அதாம்மா. ஆனால் ஒரு ஆணு ஒரு பெண்ணை ஒரு அரை அறிஞ்சிட்டான், அந்த பெண்ணு அமைதியா போனாலும் அந்த பெண்ணுக்கு சிறப்பு. உண்மை இல்லையா? எப்படிப்பட்ட பெண்ணுடா, கணவங்காரன் அடிச்சான் தலை குனிஞ்சு போறாடான்னு பெருமையா பேசுவான். ஆனா ஒரு பெண்ணு ஒரு ஆணை ஒரு அரை அறிஞ்சா என்ன ஆகும்? அவமானமா இருக்கும் அவங்களுக்கு. பெண்ணுன்றவளே உயர்ந்தவன் நான் பல வீடியோக்கள்ல பேசினேன். ஆனால் அப்படிப்பட்ட பெண் குலத்தினுடைய காலை பிடிச்சுக்கு அவன் சொல்றான், என் குடும்பம், என் வம்சம், என் மானம், மரியாதை எல்லாம் உன் காலடியில தம்மா இருக்குது. இவன் கட்டின தாலியை விட அது கேவலமான விஷயமா. இந்த கிராமத்துல எல்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா கோயில்ல வரவங்க செருப்பு தோடினோம் தெரியுமா? அதை விட அவன் ஊர்ல இருக்கிறவங்க செத்து போயிடலாம். அவ்வளவு பெரிய அவமானத்தை இவன் அன்னைக்கு மனைவி காலில் சமாதானம் பண்றான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு காலில் மெட்டி போடுறான். இப்பெல்லாம் யாரும் பொம்பளையே போட்டுக்குது இல்லையா? பொம்பளை இப்ப என்ன பண்றாங்க, ஆம்பளை ஒரு காலில் தானே மெட்டி போடுறான். ஒரு வாரம் பார்த்தா அந்த விரல் ஃபுல்லா மெட்டி ஆகுது. ஃபுல்லா மெட்டி ஆகுது. என்னடா ஒரு பொம்பளைக்கு ஒரு புருஷன் ஒரு மெட்டி போட்டா? இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை சாமி. கால் ஃபுல்லா போட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைக்க வேண்டியது நிறைய. ஏன்னு சொன்னா அதே மாதிரி கணவனுக்கு பெண்ணு மெட்டி போட்டான். ஒரு கல்யாணத்துலயோ ஒரு கூட்டத்திலயோ அவன் நடந்து போனான்னா அங்க இருக்கிற பெண்கள் அந்த காலை பார்த்தோன்னு ஒரு கல்யாணம் ஆகல, இவர் நம்ம கண்ணு அவர் மேல படக்கூடாது அப்படின்னு அவங்க ஒதுங்கினதுக்கு ஆம்பளைக்கு மெட்டி போட்டான் இல்லையா? பெண்ணு தலை குனிஞ்சு போனோம், நிமிந்து போகக்கூடாது. இப்ப யாரும் குனிந்தாலும் இப்படிதான் போறாங்க பொம்பளைங்க. ஆனா அந்த பெண்ணை பார்த்த உடனே இருக்கிற வாலிபருங்க அவளை ஏறெடுத்து பார்க்க கூடாது, மெட்டி இருக்குது, சவுண்டு வந்து கொலுசு எதுக்கு போட்டாங்க? அவ வர சவுண்டை கேட்ட உடனே இவ கல்யாணம் ஆன பொண்ணு, இவளை நம்ம ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு திரும்பணுன்றதுக்காக போட்டாங்க. கல்யாணத்துல மோளம் அடிக்கிற, மோளம் அடித்ததும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லை? கல்யாணத்துக்கு வந்திருப்பான் ஒரு 1000 பேர், எல்லாருக்கும் நோட்டீஸ் வச்சிருக்கீங்க. தாலி கட்டுற நேரத்தில் என்ன மாதிரி அவனை அர்த்த உட்காந்துப்பான். அவன் எத்தையாவது ஒன்று ஆவாத விஷயத்த பேசுவான். அந்த சத்தம் அந்த மணமக்கள் காதில் விழுகணும்னு அந்த சவுண்டில் அட்ராக தாலி கட்டும் போது எது உங்க முழக்கதான் அடிச்சான். எவ்வளோ மங்களகரமான எவ்வளோ அறிவுபூர்வமான விஷயங்களை வச்சுக்கிறோம்மா. இதை முட்டாள்தனமா ஆக்கி வச்சுன்னு முட்டாளுங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரண இல்லை இந்து மத கல்யாணம். சும்மா ஒரு மோதிரம் போடுறது, ஒரு மாலை போட்டுக்கிறது, கைட்டிக்கிறது, அப்புறம் வேற வீட்டுக்கார வச்சுக்கிறது, நீ இந்த குழந்தையோட நீ போயிட்டு நான் இன்னொரு குழந்தை. அப்படி இல்லை இந்து மதம். புனிதமான மதம் இந்து மதம். அதனுடைய அருமை தெரியல, சொல்லவும் தெரியல, இவனும் தெரிஞ்சுக்கல, கெட்டு குட்டி சிவராகினுக்குது. கண்டிப்பா சார். விந்து வீரியமா சுரக்கிற வரைக்கும் உடல். எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். அது உடம்பு புண்ணாகி போச்சு, இது நக்கி 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 அது உடம்பு நோயாக்கி புல்லுற அளவுக்கு நக்கிச்சு. சொல்லுமா. இப்போ நம்ம கலாச்சார பூமியா இருக்கும்போது நடுவில் எப்படி சாமி இந்த மூட நம்பிக்கைன்னு ஒன்று வந்துச்சு? மூட நம்பிக்கைன்றது உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குதுமா. மூட நம்பிக்கைன்றது இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். உலகம் ஃபுல்லாக மூட நம்பிக்கை இருக்குது இல்லையா? இப்போ மசூதிக்கு போய் வழிபடுறாங்க, அது கடவுள் தொழுகை இல்லையா? அது சரியான வழி. அதே நேரத்தில் ஒரு குழி வெட்டிடுவாங்க, இந்த பந்தம் எடுத்து அடிச்சுப்பாங்க முஸ்லீம், உடம்பெல்லாம் ரத்தம் வரும் இல்லை? பார்த்துக்கல? மோகரம் என்று செய்வாங்கம்மா. இதெல்லாம் பார்க்காதே எங்கம்மா கேள்வி கேட்கறது. அது மூட நம்பிக்கை. இந்து மதத்தில் கடவுளை வழிபடுறோம்,
நல்ல விஷயம் பக்தி. அதே நேரத்தில் நெருப்பில் இறங்குறான், மூட நம்பிக்கை. சர்ச்சில் கோயிலில் போயிடறான், சர்ச்சில் போகிறான், ப்ரேயர் பண்ணுறான், நல்ல விஷயந்தான். ஓலை எடுத்துக்கின்னு ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு வரான், மூட நம்பிக்கை. இப்படி ஒவ்வொரு மதத்துலேயும் மூட நம்பிக்கை இருக்குது. உலகத்தில் இருக்கிற மதத்துலலாம் ஒவ்வொரு மதத்தில் அறிவு சார்ந்த ஒரு இது இருக்குது. எல்லா மதத்துலேயும் இருக்குது. இல்லை இந்த மதம் சிறந்தது, அந்த மதம் சிறந்தது, அந்த மதம் எந்த மதமும் இல்லை. எல்லா மதமும் கடவுளை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மதம். ஆனால் மனுஷன் அதை நோக்கி பயணம் பண்ணலை. இவன் மதத்தை ஏறி போய் தெரிஞ்சுன்னுக்கிறான். எல்லா மதத்துலேயும் அப்படிப்பட்டவங்கிறான். எல்லா மதத்துலேயும் புனிதமானவனும் இருக்கிறான். அதனால் மூட நம்பிக்கைன்றது ஒரு மதத்தில் இல்லை, உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அறிவுபூர்வமான இதை உலக மதத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குது. சொல்லுமா. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இறந்துடுறாங்க. சரி. இப்போ ஒரு 16ஆவது நாள் காரியம் பண்ணுறாங்க. சரி. ஆனால் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மலைக்கு போகக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதனுடைய நோக்கம் என்ன சார்? இது எப்போ சொன்னாங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே சொன்னாங்க. இப்போ இறந்துட்டு உடனே என்ன சொல்கிறாங்க? நாளைக்கு வியாபாரம் பார்க்கணுங்க, நாளைக்கு ஆஃபீஸுக்கு பண்ணுங்க, இன்றைக்கே காரியம் பண்ணுங்கன்றான். இந்த மூட நம்பிக்கை இப்போ இன்றைக்கி எங்கே போச்சு? மனிதனுடைய சுயநலத்துக்காக வச்சுக்கினானே தவிர உண்மை இல்லை. அதில் உண்மையே கிடையாது. இல்லை. ஏன்னா சர்ச்சில் பாதிரியார் இது சொல்கிறானே, அவன் வந்து 10 மாதம் தீட்டு. கோவிலில் இந்து கோயில்களில் மந்திரம் சொல்கிறானே, அந்த மந்திரமே 10 மாதம் தீட்டு தான். மனிதன் வாழறமே தீட்டுன்னு சொல்லிங்கிறமே நானே ஒரு தீட்டு தான். எங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தால் நான் இங்கே உட்காந்துக்க மாட்டேன், கத்த மாட்டேன். செத்தவனுடைய உடலேருந்து ஒரு வெப்பு நீர் வடியும், அதில் கிருமி கலந்துருக்கும். அதனால் அதை தொட்டுக்குன்னு உள்ளே வராத. அதனால் அறிவுபூர்வமாக இருந்தான் மனுஷன். இப்போல்லாம் முட்டாள்கள் அதிகம். அப்போது அந்த சுடுகாடு பக்கத்துலேயே ஒரு குளம் வச்சுருந்தான். அங்கே பொச்சி தான் இங்கே குளிச்சுட்டு தாண்டா வீட்டுக்கு வரணும்னு வச்சோம். ரொம்ப புத்திசாலித்தனமாக வச்சுருந்தானுங்க. இப்போ எல்லாம் ஷவர் பாத்து தாங்க நான் குளிப்பேன், வீட்டுக்கு வந்துடுறான். அந்த கிருமி வீடு ஃபுல்லாக பரவி போகுது. இது இருக்கக்கூடாதுன்னு ஆதியில் அறிவுபூர்வமாக வச்சுருந்தான். அப்போ எப்போ நீ ஒரு பொருளை பொச்சியோ அங்கேயே போயிடுச்சு தீட்டு இல்லையா? செத்ததும் தீட்டு, அதை எடுத்து போய் பொச்சதும் ஒரு தீட்டு. அப்போது இந்த தீட்டு தான் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாகி போச்சு, குழந்தை இல்லை. லட்சக்கணக்கில் டாக்டர்கிட்ட செலவு பண்ணுறேன். இன்னத்துக்கு குழந்தை இல்லைன்னு, இன்னும் இன்னைக்கு இல்லை குழந்தை இல்லை சொல்லுமா? குழந்தை ஏன் இல்லை உங்களுக்கு? உயிரணு உற்பத்தி இல்லை. உயிரணு உற்பத்தி இருக்குதா இல்லையா? 3 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ நின்னா குழந்தை வரும், நிக்கலைன்னா குழந்தை இல்லை. தெரியல. ஒரு பெண்ணுக்கு மாசம் தீட்டு போச்சுன்னா குழந்தை நிற்காது. போனா எங்க நிற்கும்? கரு எப்படி தடிக்கும்? அப்போ அந்த தீட்டு போகாம நின்னாதான் என் பொண்ணு முழுகாம இருக்கிறா, தலை முழுகிட்டா அப்படின்னு சொல்றாங்களே. என்னது அது? தலை முழுகிட்டான்னா தீட்டு போச்சுன்னு அர்த்தம், முழுகாம இருக்கிறான்னா தீட்டு போலேன்னு அர்த்தம். இந்த போகாம இருக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட ஊசி போட்டுக்கிறாங்க, மாத்திரை போட்டுக்கிறாங்க. புரியுதா? அந்த தீட்டு தாம்மா குழந்தையா மாறுது. அப்புறம் எங்க தீட்டுக்குது உனக்கு எனக்கு? நீ தொட்டா தீட்டு, நான் தொட்டா தீட்டு, நீ போனா தீட்டு, நான் வந்தா தீட்டு. மனுஷனுடைய மனசுல இருக்குது தீட்டு. இவன் உயர்ந்தவன், அவன் தாண்டவன், இவன் இந்த மதம், அவன் அந்த மதம். இது போச்சுன்னா தீட்டு போச்சு. இது இருக்கிற வரைக்கும் எவனையும் தீட்டு விடாது. எந்த மதமாவது இருந்துட்டு போட, எந்த ஜாதியாவது இருந்துட்டு போட, உன்னோட இருடா, இன்னொருத்தனை துன்புறுத்தாத. பப்ளிக்கில் வந்து அதை தொல்லை கொடுக்காத. ஒரு கடவுள் வழிபாட்டில் வந்து அங்கே ஜாதியை காட்டாத. ஒரு பொது இடத்துல வந்து ஜாதியை காட்டாது, மதத்தை காட்டாது இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்டது மதம். இன்னைக்கு மனிதன் மதத்தை காலில் போட்டு மெச்சின்னுக்கிறான். அவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டான் மனிதன். ஏன்? தொழிலாக மாறி போச்சு அது. நீ 100 பேரை சேர்த்தினா உனக்கு 1 கோடி கிடைக்கும், நான் 50 பேர் சேர்த்தா 50 லட்சம் கிடைக்கும் எனக்கு. இப்படி தொழிலுக்காக மதத்தை வளர்த்துன்னுக்குறோம். இது இல்லை மதம், கடவுள் வழிபாடு அது இல்லை.
உன்னுடைய உள்ளத்தை முதல்ல சீர் பண்ணு. கடவுளை வந்து உட்கார்ற இடம் வையங்க. ஊருப்பட்ட அழுக்க சேர்த்தினா கடவுள் வந்து பாட்டு உட்கார இடம் போயிடுவான். அப்போ நீ எங்கே கடவுள் வழிபாடு பண்ணுற? அதனால் முதல்ல ஒவ்வொரு மனிதனும் மனத்தை தூய்மைப்படுத்தணும். அதுக்காக சில செயல்களை செய்யணும். செய்தால்தான் தூய்மை அடையும். அந்த தூய்மை அடையிற வழி தான் யோக வழிமா. இந்த அழுக்கு துணி நரைஞ்சி போச்சுன்னா என்ன துவைச்சினாலும் போகாது. வண்ணா பானையில் வெள்ளா வைப்பான் தெரியுமா, வேக வச்சான்னா போயிடும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்பை கொளுத்தி வேக வச்சின்னா மனம் சுத்தப்படும். இல்லைன்னா அது அழுக்கையும். சொல்லுமா. ஆன்மீகத்துக்கு ஏதாவது வயது வரம்பு ஏதாவது இருக்கா சாமி? இருக்குதுமா. வயது ஆட்சி இளமைன்னு எதை வச்சு சொல்ற நீ? உடலை வச்சு தான் இளமை சொல்ற. உடல் எதை வச்சு நிற்குது? ஆன்மாவை வச்சு. ஆன்மா சாகும்போது கூட படுக்கையில் இருக்கிறவங்க கூட ஆன்மா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். 10 வயசுக்கும் பையனுக்கும் ஆன்மா இருந்தணும். விந்தை வச்சு தான். விந்து வீரியமாக சுரக்கிற வரைக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். விந்து சுரப்பு குறைய குறைய நீ இவ்வளோ சாப்பிட்டீங்கன்னா கூட விந்து இவ்வளோண்டு தான் உருவாகும். நீ இவ்வளோண்டு சாப்பிட்டீங்கன்னா கூட இவ்வளோ விந்து உருவாகும் இளமையில். அந்த விந்துனுடைய சுரப்புக்கு ஏற்ற மாதிரி உடல் முன்ன மாதிரி மீன் இருக்குன்னு வச்சுக்கோ. அது குறைஞ்சி போச்சுன்னா என்ன மாதிரி தலைன்னு ஆட ஆரம்பிச்சோம். ஏன் சமயம் அப்படி சமயம் அதை வச்சு தான்மா வயசை நிர்ணயிக்கிறோம். அப்போ ஆன்மீகத்து வர்றதுக்கு வயது வரம்பு தடையே இல்லை. தடை இருக்குதுன்றன்னு. எப்படி தடை இருக்குது? அந்த விந்து சுரப்புக்குள்ளே வந்தால் கடவுளை அடையிறதுக்கும் விந்து தான் வேணும். உலகத்தில் நீ ஆம்பளியா பொம்பளியா வாழணுன்னாலும் விந்து தான் வேணும். இங்கேயும் இது இருந்தால் தான் உனக்கு மரியாதை, அங்கேயும் கடவுள்கிட்டும் அது இருந்தால் தான் மரியாதை. அது சுரக்கும் போதே நீ கடவுள் வழியில் போயிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடைக்கும். எல்லா வேலையும் இல்லைங்க எனக்கு பேரங்குதுங்க, அது கல்யாணம் பண்ணிட்டு வரேங்க, என் பேத்திக்கு இது பண்ணிட்டு வரேங்கன்னு வந்தீங்கன்னா கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லை. சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும். சட்டியை காலி பண்ணி வச்சுன்னு கடவுள்கிட்ட போயின்னா ஒன்றும் கிடைக்காது. அதனால் உடலில் பலம் இருக்கிறதுக்குள்ளே கடவுளை அடையணும். உலக செயல் செய், கடவுளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கும். அதை விட்டுட்டு நான் உலகங்க கடமைங்க செய்ய எல்லாருக்கும் கடவுளுக்கே ஒரு கடமை இருக்குது. கடவுளுக்கு தூங்கத்துக்கே நேரம் இல்லையா. கூட்டம் ஜாஸ்தியாக போச்சா, பிரச்சனை ஜாஸ்தியாக போச்சா கடவுள் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவரும் குறிப்பிட்ட நேரத்தில் தியானம் பண்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுளே தியானம் பண்ணுறாரு. சராசரி நாளைக்கு சாக போகிற மனுஷன் நீ பண்ணக்கூடாதா? அதனால் ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும்.